நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நமக்கு இந்த உலகத்துல காம்படிஷனே கிடையாது. நமக்கு என்ன கிடையாது? போட்டியே கிடையாது. ஏன் போட்டி கிடையாது? நீ நானும் யூனிக் கர்த்தருக்கு. உனக்கு எனக்கு வச்ச அழைப்பு இன்னொருத்தனுக்கு இல்ல. நீ எப்படி உனக்கு சமமா இல்லாதவனோட போட்டி போடுற? பாக்ஸிங் 2 பேரும் 50 கிலோ இருக்கணும் இல்லையா? ரெஸ்லிங் 2 பேரும் 75 கிலோ இருக்கணும். அப்புறம் கிரிக்கெட் 2 பேரும் 11 பேர் இருக்கணும். அப்ப 2மே சமமா இருந்தா என்ன போடணும்? போட்டி போடணும். கர்த்தர் எனக்கு வச்ச அழைப்பை இன்னொருத்தனுக்கு வைக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களோட போட்டி போட முடியும்? போட்டியா கிடையாது. உலகத்தானுக்கு தான் போட்டி இருக்கு. அவன் போட்டி போடுவான், சாவான், முன்னேறுவான், கீழே போவான். உனக்கு எனக்கும் யாரை பார்த்து போட்டியும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. என் வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் இருக்கணும். அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அவன் மேல போனா, ஏன் இவன் உயரம் வந்துட்டான், என் கூட இருந்தவனா மேல போனா போட்டும், போகட்டும். அதுல எதுக்கு போறாம? அவன் போகும்போது மட்டும் நீ சந்தோஷப்பட ஆரம்பிய. என் கூடவே இருந்தான், இன்னைக்கு நல்லா இருக்கிறான், கர்த்தரவன் ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவன் உண்மை உள்ளவனா இருந்தான், அவன் நீதிமானா இருந்தான், கர்த்தரவன் ஆசீர்வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் பாப்பாரு. இவன் ஆசீர்வாதமா இல்லனோ தன் சகோதரன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து, தன் நண்பன் ஆசீர்வதிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான்டா, அவனையும் ஆசீர்வதி. நல்ல குணம் இருக்குதுடா, அவனையும் ஆசீர்வதிடா. எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உயர்த்தப்படும் போது எல்லாரையும் என்ன செய்வேன்? என் பக்கம் இழுத்துக் கொள்வேன். அதான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். Download ShareChat.